இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க அப்படிதானே? ஓட் பண்றீங்களா? ஓட்டு இருக்கா இல்லையா? சரி, உங்களோட ஒரு ஓட்டு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு ஓட் பண்ண போறீங்க அப்படின்னா பூத் வெளியில போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவீங்க? என்னோட ஒரு ஓட்டு எல்லாரோட கஷ்டப்படுற குடும்பத்துல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நான் நம்புறேன் மேம். இப்போ தலைவர்கள்லாம் வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காம அது செயலா செஞ்சா இன்னும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஓட் பண்றதுக்கு. என்னால ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான். என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சொல்ல முடியுமா? கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தா நல்லா இருக்கும் மேம். நிறைய திட்டங்கள் அரசு கொண்டு வராங்க இல்லையா? கஷ்டப்படுறவங்களுக்காகவும் சரி, எல்லா தரத்துல இருக்கவங்களுக்கும் அரசு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அப்ப ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு இது வேணும், எங்க பகுதி மக்களுக்கு இது வேணும்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இருக்கு மேம். இப்போ வந்து விடியல் பயணம்னு ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க மேம். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து தாழ்த்தப்படுறாங்க மேம். ஏன்னா இப்போ நாங்களே கூட அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம்னா, நீங்கள் என்ன கவர்மெண்ட் பஸ் தானே காசு கொடுக்காம வரீங்க, இன்னும் எவ்வளோ பஸ் இருக்குது, நீங்கள் அதில் போகலாம்ல, நாங்கள் வந்து ஜென்ஸை வந்து ஏற்றிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அப்படிலாம். எந்த பகுதியில் இருக்கீங்க நீங்க? எந்த வழித்தடம் என்னென்ன? கீரனூர் கீரனூர். கீரனூர் பஸ் ரூட் நம்பர் என்ன? கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் சார் நிறைய வரும். இல்ல நம்பர் இருக்குல்ல, பஸ் நம்பர். ஃபைன், ஓகே. கீரனூருக்கு வர பஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சொல்றாங்க. ஆமா சார். இது அங்க உங்களுடைய லோக்கல்ல இருக்கிறவங்க கிட்ட இதை கொண்டு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஏன் எங்களுடைய உரிமை தானே நாங்க கேட்கிறோம், எங்களுக்கான பயணம் தானே, அதை நாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு இதை முறையிட்டு இருக்கீங்களா? அது இன்னும் பண்ணல சார், இனிமே தான் பண்ணலான் இருக்கோம் சார். எதுக்காக வீட்டுல வந்து சொல்லணும் சார், இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார், பொதுமக்கள்லாம். அவங்க அதுக்கான நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல சார் அந்த சைடு. அது மாதிரி இந்த ஸ்கூலுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா பஸ் விட்டா பரவாயில்ல சார். எல்லாரும் இப்போ ஒரு ஒரு ஊருக்குன்னா இந்த டைமுக்கு இந்த பஸ் தான் வரும்னு சொல்றாங்க. ஸ்கூல் காலேஜ் சொல்லுவாங்க, வேலைக்கு உள்ளவங்க ஒரே பஸ்ல போனால நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது சார் இங்க நிறைய. தனியா ஏதாவது ஸ்கூலுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெசிஃபிக்கா பஸ் விட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த மாணவிக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுத்துறோம். நம்ம அவங்க கல்லூரியில படிச்சாலுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தின ஒரு கன்சர்ன் அந்த மாணவிக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த தலைமுறை பற்றின ஒரு கவலையும் ஒரு எதிர்பார்ப்பும், அவங்களோட பிரச்சனையை சரி செய்யணும் அப்படிங்கிற அக்கறையும் உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை, வேண்டுதல் எல்லாம் நிறையவே இருக்கு. தான் தலைமுறை இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு நினைக்கிறேன் சிஸ்டர். வாழ்த்துக்கள்.